ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்து எவ்வாறு செக் பண்ணது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் பேஜ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய நம்பர் என்னவோ, அந்த நம்பரை வந்து நீங்க டைப் பண்ணணும். அதை டைப் பண்ணி முடிச்சோடனே அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்தும் வந்து பாத்தீங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர் அப்படின்ற ஃபார்மேட்ல கொடுக்கணும். இது கொடுத்து முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா இங்க கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவும் எப்படி அதில் டிஸ்பிளே ஆகுதோ, கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், எப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதோ அந்த மாதிரி நீங்க கேப்சா வந்து கொடுக்கணும். சப்போஸ் நீங்க பாக்குற கேப்சா வந்து உங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னா நீங்க ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அடுத்த கேப்சா வந்து மாறும். மேக்சிமம் கேப்சா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கும். உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் எதுவும் வராது. அந்த கேப்சா வந்து கீழே வந்து நீங்க கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா குரூப் 4 ரிசல்ட் வந்து நீங்க பார்க்கலாம். குரூப் 4 ரிசல்ட் பார்க்கறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதில் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.